அதே சித்தி தன் மகனுக்கு 17 வயதுன்னு குறிப்பிடுறா. 17 வயது மகன் வாகனம் செலுத்தலாமா இலங்கை சட்டத்தில்? அதை அந்த சித்தி அந்த மகனுக்கு எடுத்துரைச்சிருக்கலாம் தானே. அவர் அந்த வாகனம் ஓட்டி தான் பிழைக்கிறார் என்று சொன்னால் அவன் சொந்த வாகனம்டா ஒரு டிரைவரை வச்சு ஓட்டி இருக்கலாம். அது வாகனத்துக்கும் பாதுகாப்பும். அவற்ற வருமானம் இன்னும் ஒரு பொதுமக்களை பாதிக்கக்கூடாதல்லோ. அதே அவர் இன்னொரு 17 வயதுண்டா அவருக்கு எந்தவித அனுபவம் இல்லை. இன்னொரு குடும்பஸ்தனை தட்டினா அவருக்கு 3 பிள்ளை இருக்கலாம், 5 பிள்ளை இருக்கலாம். அந்த வாழ்வாதாரம் எப்படி பாதிக்கப்பட போகுது? இது அந்த சித்தி கதிரத்தில் கொள்ளணும். உயிர் போனது வருத்தம் தான். 17 வயது சிறுவன் இறந்தது எல்லாருக்குமே வருத்தம் தான். ஆனால் அவர் அந்த சட்டத்தை ஏமாற்றி உலக காலம் நடந்ததுக்கு குடும்பத்தாரும் ஒரு காரணம். ப்ரொஃபஸ் அடிக்கிற அவைட்டானே இருக்குது. அப்போ இந்த போலீஸாருக்கு லஞ்சம் கொடுத்துன்றது அது யாருமே ஏற்றுக்கொள்ளாது. அப்போ கொடுக்க அவர்கிட்ட ஒரு ஆதாரம் இருந்திருக்கணும். இல்லை சித்தியை ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். இப்படி போலீஸ் லஞ்சம் மீட்டிட்டு விடுறதால இந்த மகன் பாதிக்கப்படுறார் என்று சொல்லி ஒரு நடவடிக்கை எடுக்கணும். உயிர் போன பிறகு அப்படி கருத்து இப்படி சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனால் உயிர் போனது வருத்தத்துக்குரிய விஷயந்தான்.